குருஷேத்திர போரில் கர்ணன் இறந்ததுக்கு அப்புறமா அவரோட ஆன்மா தன்னோட தந்தையான சூரிய தேவனையும் சிவபெருமானையும் வழங்கி சொர்க்கலோகம் போகுது. இந்த நேரத்தில் சூரியனுக்கு மிகப்பெரிய சந்தேகம் ஒன்று மனசில் வருது. போர்க்களத்தில் அர்ஜுனன் விட்ட அம்புகள் மார்பில் பாய்ந்த போது மரணிக்காமல் இருந்தான் கர்ணன். அப்போது அவரோட உயிரை அவன் செய்த புண்ணியங்கள் தான் காத்து நிற்கிறதா கர்ணன் சொல்லியிருக்காங்க. அந்த புண்ணியங்களை எல்லாம் வயதான அந்தனர் உருவில் வந்து கர்ணனே வாங்கிக்கிறாங்க. அர்ஜுனன் விட அம்புக்கு கர்ணனோட உயிர் திறந்துடுது. புண்ணியங்களின் பலனாக கர்ணன் உயிர் பிரியவில்லை அப்படிங்கிறது தான் அந்த புண்ணியங்களை யாசமாக பெற்றார் கர்ணன். அப்படின்னா இதன் மூலம் கர்ணனுக்கு இன்னும் நிறைய புண்ணியங்கள் தானே சேர்ந்துருக்கணும். எதனால் கர்ணன் இறக்குறாரு அப்படின்னு சூரியதேவனுக்கு ஒரு சந்தேகம் வருது. இதை சிவபெருமான் வந்து தீர்த்து வைக்கிறாங்க. பொதுவாக எல்லா மனுஷங்களுக்கும் வர சந்தேகம் தான் மனசுலேயும் வந்திருக்கு. இதன் மூலயமா மனிதர்கள் தெளிவு பெறட்டும், இதுக்கான விளக்கத்தை நான் சொல்கிறேன் கேளு அப்படின்னு சிவன் சொல்கிறாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒன்று தேவைப்படுது அப்படிங்கிறத அவங்க கேட்டு பெற்றாங்கன்னா அது தானமாக ஆகும் அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறாங்க. அப்போ தர்மம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒருத்தவங்களோட சூழ்நிலையை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளே கொடுக்கறது தான் தர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க சிவபெருமான். அப்போது தானம் வந்து புண்ணிய கணக்கில் வராது, தர்மம் மட்டும்தான் புண்ணியமாகும் அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறாங்க. இல்லாதவங்க கேட்ட பிறகு கொடையளிக்கிறது மன்னனோட தானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு கடமை, அது கடமையாகும் அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறாங்க. நம்மளாம் ஒருத்தவங்களோட நிலையை அறிஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா அது தர்மம். ஒருத்தவங்க தனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க, அப்போ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது தானம். இல்லை அவங்களோட பசியை நம்மளாக புரிஞ்சுக்கிட்டு நம்மளாக அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தோம் அப்படின்னா அது தர்ம கணக்கில் சேரும், அதுதான் புண்ணியத்தை சேர்க்கும். அவர் இருக்க கர்ணன் பல புண்ணியங்களை செய்து தர்மத்தை சேர்த்து வச்சுருக்கான். அவன் செய்த புண்ணியங்கள் நிறைய இருக்குது. அவன் தர்மங்கள் நிறைய செஞ்சனால அவனுக்கு புண்ணியங்கள் நிறைய சேர்ந்துச்சு. ஆனால் அவர் செய்த புண்ணியத்தை எல்லாம் தானமாக வந்து கிருஷ்ணன் வாங்கிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் ஒரு சாதாரண மனுஷனாகவே மாறிட்டார். அதனால தான் அர்ஜுனனோட அம்பு கர்ணனோட உயிர் பிரியறதுக்கு காரணமாக இருந்தது. சாதாரண மனிதனாக மாறினால கர்ணன் இறந்துட்டான் அப்படின்னு சூரியதேவன்கிட்ட பதிலளிக்கிறாரு.